சின்னம் கிடைக்கிற வரைக்கும் அமைதியா இருந்த நம்ம சீமான் அண்ணன், சின்னம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த சின்ன விஷயத்துல உள்குத்து வேலை பார்த்த திமுகவையும், பாஜகவையும் போட்டு புழக்க ஆரம்பிச்சுட்டாரு. குட்டி கதை சொல்றாங்கிற பேர்ல ஒரு வயசான திருட்டு பையன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டுருந்தாரு அண்ணன். இதனால திராவிட கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் ரொம்பவே கோவிச்சுக்கிட்டாங்க. முக்கியமா அண்ணன் சுபவீரபாண்டியன் ரொம்பவே வருத்தப்பட்டாரு. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நேத்து பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை அவர்களை போட்டு பொளந்து விட்டுருக்காரு. அண்ணாமலை அவர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சப்ப நீதிமன்றங்களுக்கு பயன்படுத்துற பத்திரத்துல வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இது விதிகளுக்கு எதிரானது. அதனால அவரோட வேட்புமனுவை நிராகரிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியில போராட்டம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்துக்கு சரியான விளக்கமும் கொடுக்க கிடையாது. அதே மாதிரி அண்ணாமலை அவர்களின் வேட்புமனுவை ஏற்கவும் செஞ்சுட்டாங்க. இது முடிஞ்ச ஒரு நாள் கழிச்சு திரும்ப வந்து அண்ணாமலை அவர்கள் 2 வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதுல ஒண்ணு நிராகரிச்சிட்டோம், இன்னொன்னு ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த பத்திரங்களை பதிவேற்ற தேதி 27ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு. ஆனா 28ஆம் தேதி தான் அந்த பத்திரங்களையே பதிவேற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியில இருந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. தேர்தல் ஆணையமும் பாஜகவும் சேர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்றதை பார்த்து காண்டான நம்ம சீமான் அண்ணன், நீங்க அதிகாரத்தை கையில வச்சுட்டு ஆட்டம் போடாதீங்க, வேட்புமனுவை ஒழுங்கா தாக்கல் செய்ய தெரியலையா, நீ எல்லாம் ஐபிஎஸ் எக்ஸாம் படிச்சு எழுதனியா, அதை பார்த்து எழுதனியா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்களை பார்த்து சீமான் அவர்கள் நக்கலா பேசியிருக்கிறாரு.